சிதறி நிற்கிறதுக்கு உண்டான வலி. உன்னோட பெற்றது தான் இத்தனை வலியும் கொண்டு வந்து வச்சு நிற்குது. மூத்ததுக்கு உண்டானது நல்லபடியாக இருக்குது, வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். சரியா? ஆனால் அது படுற கஷ்டம் உங்களோட நிலைக்கு தெரியாது. தூக்கம் இல்லாமல் நிற்கிது. ஆனால் உன்னோட சின்னது சேராத ஆளு கூட சேர்ந்து தேவையில்லாத வினையை உன் மனைக்கு ஏற்றிட்டு வருது. நீங்கள் தான் சாமி திருட்டு. ஆதியில் ஒரு மனம் ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்துருச்சு. அந்த பிரச்சனைக்கு உண்டானதை நீயே மண்ட குழம்பி நின்ன. உன் அரசனும் போய் நின்று கேட்கறதுக்கு உண்டான இடம் கிடையாது. அது புரியுதா இல்லையா? நிக்கிற நிலையில நீ தடுமாறி நிக்கிற. உன்னோட ஆண் வாரிசு இந்த சின்ன வாரிசுனால பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வழியை கொண்டு வந்து கொடுங்க. மாத்தி கொடுக்கறதுக்கு உண்டான வழி இருக்கு. இருந்தாலும் இந்த 6 மாசத்துக்குள்ளார நடக்கிற பிரச்சனை இது விதியோட விளையாட்டு, நடந்தே ஆகும். ஆனா அந்த அளவுக்கு நீ இப்ப இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறனால பெரிய லெவலுக்கு நான் கொண்டுட்டு போக மாட்டேன். சரி சாமி. சரியா? அதை நான் ஓரளவுக்கு அதையே சமாளிக்கிற நிலைக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னை கொண்டு போய் நான் அந்த இடத்துல நிக்க வைக்கிற அளவுக்கு போக மாட்டேன். ஆமா சாமி, நீங்களே பாத்துக்கோங்க. அதவே சமாளிச்சு கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நான் மாத்தி கொடுப்பேன். சரி சாமி. முன்னாடி இடம் வருது சாமி, அந்த இடத்த முடிச்சு நீங்க தான் கொடுக்கணும். வேற ஆள் வந்தா எனக்கு இடைஞ்சல். அந்த இடத்துல நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும். 5 நாள் முடிச்சு வா. சரி. சில பொருள்கள் வச்சு தான் அதை முடிக்க முடியும். டக்குன்னு முடிக்கிறதுக்கு உண்டான வழி கிடையாது. சில பொருள்கள் அந்த இடத்துல வச்சு தான் முடிக்க முடியும். அப்படியா? சரியா? 5 நாள் முடிச்சுவேன். சரியா? எடுத்து பேப்பர் கொடுத்துருமா?